மாநிலத்தில் கோயில் திருவிழாவின் போது மதம் பிடித்த யானை பக்தர் ஒருவரை தூக்கி வீசிய அதிர்ச்சி காட்சிதான் இது. மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள புத்தியங்காடியில் கோயில் திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட யானைகள் அணிவகுத்து நின்றன. அப்போது ஒரு யானைக்கு மதம் பிடித்ததால் பக்தரை துதிக்கையால் தூக்கி சுழற்றியது. மேலும் கூட்டத்தில் இருந்த பக்தர்களையும் அந்த யானை துரத்தி தாக்கியது. யானையை பாகன் கட்டுக்குள் கொண்டு வந்தார். இந்த சம்பவத்தில் 20 பேர் காயமடைந்தனர். யானை தூக்கி வீசியதில் படுகாயமடைந்தவர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இலவச தரிசன டோக்கன் பெற பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டு ஓடிய போது நெரிசலில் சிக்கி தவித்த காட்சிகள்தான் இது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் நாளை திறக்கப்பட உள்ளது. நாளை முதல் 10 நாட்களுக்கு சொர்க்கவாசல் வழியாக சென்று ஏழுமலையானை தரிசிக்க பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். நாளை சாமி தரிசனம் செய்ய விரும்பும் பக்தர்களுக்காக சர்வ தரிசன டோக்கன்கள் இன்று அதிகாலை முதல் விநியோகிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இலவச டோக்கன் பெற நேற்று மதியம் முதலே சுமார் 1 லட்சம் பேர் குவிந்தனர். வைராகிப்பட்டிடையில் அமைக்கப்பட்ட கவுண்டரில் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்ததால் பெரும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. ஒருவர் முந்தி செல்லும் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பலர் கீழே விழுந்தனர். அவர்கள் மீது மற்றவர்கள் ஏறி நடந்து சென்றனர். நெரிசலில் சிக்கியவர்கள் கதறி துடித்தனர். இதில் சேலம் மாவட்டம் மேச்சேரியைச் சேர்ந்த மல்லிகா, பொள்ளாச்சியைச் சேர்ந்த நிர்மலா மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த 4 பேர் என மொத்தம் 6 பேர் உயிரிழந்தனர். 34 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கொரோனாவால் ஏற்கனவே பிள்ளைகளை இழந்த சேலத்தைச் சேர்ந்த விவசாயி தற்போது திருப்பதி கூட்ட நெரிசலில் மனைவியையும் இழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மேச்சேரியைச் சேர்ந்த விவசாயி கிருஷ்ணன் தனது மனைவியுடன் நேற்று திருப்பதி கோயிலுக்கு சென்றார். இலவச தரிசன டோக்கன் பெறும்போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி மல்லிகா உயிரிழந்தார். இதுகுறித்து பேசிய கிருஷ்ணன், நெரிசலில் சிக்கி மனைவிக்கு இடுப்பு முறிந்ததாகவும் சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லும் முன் இறந்துவிட்டதாகவும் கூறினார். ஓடினாங்க. ஓடின போனோன்னே எல்லாம் போட்டு மெதிச்சுட்டாங்க. இடுப்பு உடஞ்சி போச்சு. பிடிச்சும்போது தூக்கிட்டு அப்புறம் காப்பாற்றி கொடுத்துட்டு வரும்போது டக்குன்னு போலீஸ்கார் இல்லை எல்லாம் நீடுது வேடிக்கை தான் பார்த்த உடனே அது வேலையை எதுவும் பண்ணதில்லை. குழந்தைங்க இல்லைங்க சார், எல்லாம் போன செத்து போச்சுங்க சார். எல்லாம் ஹார்ட் அட்டாக் அதெல்லாம் வந்து இது வந்து உடனே வந்து எல்லாம். மனைவி உடலை சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல அதிகாரிகள் உதவுவதாக கூறியிருப்பதாகவும் கிருஷ்ணன் கண்ணீர் ததும்ப கூறினார். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் உயிரிழப்பதற்கு காரணமான காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் வெங்கடேஸ்வர் தெரிவித்துள்ளார். கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்து திருப்பதி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வைராகிப்பட்டிடையில் அமைக்கப்பட்டுள்ள கவுண்டரில் பணியில் இருந்தவர்கள் பிரதான நுழைவு வாயிலை திடீரென்று திறந்துவிட்டதால் அசம்பாவிதம் நிகழ்ந்ததாக கூறினார். எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் கேட்டை திறந்துவிட்ட டிஎஸ்பி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த கோர சம்பவம் குறித்து அறிந்த முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு டிஜிபி மற்றும் திருப்பதி தேவஸ்தான அதிகாரியுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க அறிவுறுத்தினார். இலவச தரிசன டோக்கன் வழங்கும் இடத்தில் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கும்படியும் உத்தரவிட்டார். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஞானசேகரன் விவகாரத்தில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். நான் எதிர்க்கட்சிகளை கேட்க வரும்போது, யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர்நீதிமன்ற உத்தரப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு கேட்டுக்கொண்டு கொடுங்க, அதை சொல்லுங்க. ஆதாரம் இருந்தா அதை யார் தடுக்க போறான்?
யார் அந்த சார் என எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அளித்த பதில்தான் இது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நின்று நியாயம் பெற்றுத் தருவதே நோக்கம் என குறிப்பிட்ட முதலமைச்சர் இந்த சம்பவத்தில் எதிர்க்கட்சிகள் மலிவான அரசியலில் ஈடுபட வேண்டாம் என கூறினார். ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்குல வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயல மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் அரசின் மீது தவறான தோற்றத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பான முதல் 10 நகரங்களில் சென்னையும் கோவையும் இருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் கைதானவர் திமுக உறுப்பினர் இல்லை என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்ல, திமுக ஆதரவாளர். அதை நாங்கள் மறுக்கல. அமைச்சர்களோடு அரசியல்வாதிகளோடு படங்கள் எடுத்திருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையா திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் திமுக இல்ல, திமுக உறுப்பினர் இல்ல, திமுக அனுதாவி, அதுதான் உண்மை. எனவே எப்படி இருந்தாலும் கூட அந்த குற்றவாளியை நாங்கள் காப்பாற்றல, உடனடியாக கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறதோடு குண்டர் சட்டத்திலும் போட்டிருக்கிறோம். மேலும் அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிமுக நிர்வாகியாக இருந்த சுதாகர் கைது செய்யப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். சுதாகர் அதிமுக வட்டச்செயலாளர் பொறுப்பில் இருக்காரு, அவரையும் காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. காவல் ஆய்வாளர் பொறுப்பில் இருக்கிற ஒருவரையும் கைது செஞ்சிருக்காங்க. என்னுடைய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, ஏன் காவல்துறையாக இருந்தாலும் சரி, பெண்களின் பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர நாங்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. பெண்கள் பாதுகாப்பிற்காக எதிர்க்கட்சி நண்பர்கள் தங்களால் இயன்ற ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மீண்டும் சொல்றேன், அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க மேல தயவு தாட்சணமே இல்லாம காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதை இந்த அவைக்கு 100% உறுதியோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். இது தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் அரசியல் ஆதாயத்திற்காக எதிர்க்கட்சிகள் அரசை குற்றம் சாட்டுவதாக குறிப்பிட்டார். குற்றம் நடந்த பிறகு ஒருவேளை குற்றவாளியை உடனடியாக கைது செய்யாமல் விட்டிருந்தா, அல்லது குற்றவாளியை காப்பாற்ற முடிவு செஞ்சிருந்தாலோ அரசை நீங்கள் குறை சொல்லலாம். ஆனால் சில மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியை கைது செஞ்ச பிறகும், குற்றம் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை எல்லாம் திரட்டின பிறகும் அரசை குறை சொல்றது அரசியல் ஆதாயத்துக்கான தவிர உண்மையான அக்கறையோடு செயல்படுகிறது இல்லை என்பதை இந்த மாமன்றத்தில் நாம் பதிவு செய்கின்றோம். இந்த வழக்கில் 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். அதோட சிறப்பு நீதிமன்றம் மூலம் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் என்பதை இந்த அவைக்கு நான் மீண்டும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்மையாக நியாயமாக வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் விளக்கமளித்தார். பொள்ளாச்சி சம்பவத்தை குறிப்பிட்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுகவை பார்த்து யார் அந்த சார் என 100 கேள்விகளை கேட்க முடியும் என கூறியதால் அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணையில்தான் உண்மை அமலமானதாக குறிப்பிட்டார். பொள்ளாச்சியில் நடந்தது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றம் இல்ல, தொடர்ச்சியா பல பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை 2 வருஷமா நடந்திருக்கு. ஒரு கும்பல் செஞ்சுட்டு வந்திருக்கு. அன்றைய அதிமுக ஆட்சி எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா சிபிஐ விசாரணையில பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர்களால் தான் நடத்தப்பட்டது தெளிவா சொல்லிட்டாங்க. இதனால் இடத்தை விட்டு எழுந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியை அந்த சார் ஆட்சி என குறிப்பிட்டார். இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கெல்லாம் பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்து உட்கார்றாங்க. பேட்ஜ் அணிஞ்சிட்டு உட்கார்ந்து மட்டும் போயிட்டாரு பாதியில. இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும். முதலமைச்சரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளியேறினர்.